சைவ நால்வர்களில் ஒருவராகவும், தேவாரப் பாடல் பாடிய மூவரில் முதல்வராகவும் கருதப்படுகிறார். சிறுவயதிலேயே சிவசக்தி உடையவர். அவர் பாடிய பாடல்களை தமிழ் சைவ நெறியையும் பக்தியையும் மிக அழகாக எடுத்துரைக்கிறது. குரு பூஜை என்பதன் நோக்கம். குரு பூஜை என்றால், குரு என்றால் அறிவை வழங்குபவர். இதில் ஞான சம்பந்தர் போன்ற மகான்கள் பக்தியையும் ஞானத்தையும் கொடுக்கும் ஒரு குருவாகும். அவருடைய நினைவு நாளில் அவரை வணங்கி அவரது போதனைகள், பாடல்கள், வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறுவது குரு பூஜையின் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை மிகவும் நன்றாக ஒரு வழிகாட்டியாக இந்த குரு பூஜை பண்ணுவதால் நம் வாழ்க்கையில் முன்னேற்றம், ஆன்மீக முன்னேற்றம் நடைபெறும். குரு பூஜையில் தேவார பாடல்கள் பாடி அவரை வணங்குவோம். திருஞான சம்பந்தரை நினைத்தல் என்பது சிவபக்தியின் உச்ச நிலை. குருவை நினைத்தல் மூலமாக நம் வாழ்வில் ஞான ஒளி ஏற்படும். இந்த நாள் சைவ மரபில் குரு பரம்பரை பெருமையை உணர்த்தும் நாளாகும். இவர் பாடல்கள் பெரும்பாலும் தனது அனுபவம், சிவனை பற்றிய உணர்வு, சமூக விழிப்புணர்வு ஆகியவற்றை உள்ளடக்கியது. பாடல்கள் கடவுளை வணங்கும் விதமாக இருந்தாலும் அவற்றில் அன்பு, ஞானம், பக்தி, பாசம், தியாகம் அனைத்தும் கலந்திருக்கும். இந்த நன்னாளில் முதலில் திருஞான சம்பந்தர் தேவாரத்தை பாடி தொடங்க வருபவர் டாக்டர் சுமதி அவர்கள். சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம்ப்பா. குருவருள் ஆன்மீக மையம் அந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். இன்று திருஞான சம்பந்தர், திருமுருக நாயனார், திருநீலக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அவர் மனைவி மதங்க சூளாமணியார் ஆகியோரது குரு பூஜை. அந்த நாயன்மார்களை வணங்கி அவருடைய ஆசைகளோடு நாம் இன்று இதை தொடங்குவோம். இன்று திருஞான சம்பந்தருடைய வரலாறை நான் சொல்கிறேன். சமயக்குறவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் 4 பேர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர் என்று 4 பேர். இதில் முதல் 3 பேரும் 63 நாயன்மார்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஏனோ மாணிக்கவாசகர் மட்டும் இடம்பெறவில்லை. அது என்ன காரணம் என்று தெரியவில்லை. திருஞான சம்பந்தர் சீர்காழியில் பிறந்தவர். இவருடைய அவதாரமானது மிகவும் மேன்மை வாய்ந்தது. திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை அருளிய நம்பியாண்டார் நம்பி, வையம் வாழ யாம் வாழ இவர் தோன்றியவர் என்று இவருடைய அவதார மகிமையை நம்பியாண்டார் நம்பி சொல்கிறார். மேலும் இவரை கொன்றையான் அடியலார் பேணா எம்பிரான் சம்பந்தன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகையில் பாடியுள்ளார். பெரிய புராணம் எழுதிய சேக்கிழார் திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராணத்தை 1256 பாட்டுக்கள் பாடி அவருடைய மகிமையை சொல்லியுள்ளார். இவ்வாறு பெருமை பெற்ற அவர் வேத நெறி தழைத்தோங்கவும், சைவத்துறை விளங்கவும், பூத பரம்பரை பொலியவும் திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்ததன் நோக்கம் என்று சேக்கிழார் சுட்டிக்காட்டியுள்ளார். இவர் பிறந்த இடம் சீர்காழி. சீர்காழிக்கு 12 பெயர்கள் உண்டு. அப்படி சிறப்பு வாய்ந்த இடம் சீர்காழி. சீர்காழியில் சிவபாத இருதயர் என்பவருக்கும் பகவதியார் என்பவருக்கும் மகவாக தோன்றியவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்பவர் என்று சேக்கிழார் பெருமையோடு கூறியதன் காரணம் இவருடைய பெருமை அத்தகையது என்பதை நாம் காணலாம். இவர் ஒரு முறை சிவபாத இருதயர் நீராடுவதற்கு குளத்திற்கு சென்றார். செல்லும்போது இந்த குழந்தையும் உடன் வரேன் என்று சொன்னது. இதனால் இந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் அந்த குளக்கரையில் வைத்துவிட்டு இவர் நீராடினார். நீராடும் போது
இவர் அந்த குளத்தில் மூழ்கி மூழ்கி நீராடினார். நீராடும்போது தந்தையை காணவில்லை. தந்தையை காணவில்லை என்றவுடன் குழந்தை சம்பந்தர் அம்மே அப்பா என்று கூவி அந்த தோணிபுர கோவில் கோபுரத்தை நோக்கி பெரிதாக அழுதார். அப்போது இறைவன் சிவபெருமான் உமையம்மையாரிடம் பொற்கிண்ணத்தில் பாலடிசல் ஊட்டுக என்று சொல்லவும், உமாதேவியார் பொற்கிண்ணத்தில் அமுதத்தை கொண்டு வந்து சம்பந்தருக்கு கொடுத்தார். அந்த சம்பந்தரும் அந்த பாலை வாங்கி அருந்தியவுடன் அழுகை நின்றுவிட்டது. இந்த சிறப்பினை சேக்கிழார் எப்படி சொல்கிறார் என்றார், சிவனடியே சிந்திக்கும் திரு பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையில்லா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் என்கிறார். இவருக்கு அந்த பாலை உண்டவுடன் ஞானம் வந்தது, மெய்ஞானம் வந்தது என்று சேக்கிழார் கூறுகிறார். தந்தை குளித்துவிட்டு கரைக்கு வருகிறார். குழந்தை வாயில் பால் வழிவதை பார்த்து, உனக்கு இந்த எச்சில் பாலை அளித்தவர் யார் என்று மிகவும் கடிந்து கேட்கிறார். அப்போது திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் என்ற திருப்பதிகத்தை ஓதுகிறார். ஓதி அந்த கடவுளை காமித்து, அந்த பெருமான் இவனன்றே என்று மொழிந்தார். உடனே ஹர 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 என்ற சிவநாமம் ஒலிக்கத் தொடங்கியது. தேவர்கள் மலர் மாலை பொழிந்தனர். அடியவர்கள் எல்லாம் புடைசூழ இவர் அந்த கோவிலுக்குள் சென்றார். கோவிலுக்குள் சென்ற ஞான சம்பந்தர் சிவஞானம் பெற்று ஆளுடை பிள்ளையாராக ஆனார். அன்றிலிருந்து இவர் ஆளுடை பிள்ளை. ஞான சம்பந்தர் என்ன பண்ணுகிறார்னு, ஒவ்வொரு கோயிலாக சென்று பதிகங்கள் பாடிக்கொண்டு வருகிறார். அப்படி பாடிக்கொண்டு வரும்போது கையில் தாளம் போட்டுக்கொண்டு பாடுவார். இவர் திருக்கோலக்கா என்னும் தலத்தில் வந்தபோது கையினால் தாளமிட்டு திருப்பதிகம் பாடுகிற கண்ட இறைவனார் இவருக்கு பொத்தாளங்கள் தந்தார். அந்த பொற்றாளங்களை வாங்கும்போது அது அம்பிகையின் முன்னால் ஒலிக்கும் சக்தி பெற்றது. இவ்வாறு அவர் என்ன பண்ணுகிறார், எங்கு சென்றாலும் அந்த அந்த கோலக்காவில் பெற்ற அதில் தாளமிட்டு பாடிக்கொண்டே செல்கிறார். இப்படியே செல்லும்போது யாழிசையில் வல்ல திருநீலகண்டத்து பெரும்பானார் அவரும் அவருடைய துணைவியாரும் மதங்க சூளாமணியாரும் சென்று ஆளுடை பிள்ளையாரை வணங்கி தொழுதி நிற்கிறார்கள். என்னுடைய யாழிசையும் உம்மோடு கலக்கட்டும் என்று சொன்ன பிற்பாடு அந்த இவருடைய பதிகங்களுடன் யாழிசையும் உடன் கலந்து எழுந்தது. இவர் அவரோடு சேர்ந்து ஒவ்வொரு தலமாக சென்று பதிகங்கள் பாடி வருகிறார். அப்போது இவர் போகும்போது இவர் சின்ன குழந்தை. தந்தையார் தோள் மீர்ந்து தவழ்ந்து அமர வைத்து எடுத்து செல்லுவார். சில சமயம் நடந்து செல்லுவார். இப்படி ஒவ்வொரு திருத்தலங்களாக சென்று திருப்பதிகம் பாடும்போது ஞான சம்பந்தருக்கு சிவிகையும் இடக்குடையும் ஊதக்குலவியும் பொற்சின்னங்களும் தர வேண்டும் என்று இறைவன் எண்ணினான். இந்த இறைவன் அந்த கோவிலில் இருக்கும் அந்தணர்கள் கனவில் தோன்றி சம்பந்தருக்கு இதையெல்லாம் கொடுங்கள் என்று கூறி சம்பந்தர் கனவிலும் தோன்றி இந்த கோவிலுக்கு செல்லுமாறு கூற, அடுத்த நாள் வடிந்ததும் சம்பந்தர் திருக்கோயில் போகிறார். அங்கு முத்து சிவிகை முதலானவை விளங்க கண்டு மிகவும் மகிழ்ந்து இறைவனை வணங்கி ஞான சம்பந்தர் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டார். அன்று தொடங்கி ஞான சம்பந்தர் எங்கு சென்றாலும் அந்த சிவிகையிலேயே சென்றார். அந்த சிவிகையிலேயே சென்று ஒவ்வொரு தலமாக பாடிக்கொண்டு வந்தார். அப்போது இவருடைய தந்தை இவருக்கு உபநயனம் செய்ய விரும்பினார். அந்த மாதிரி இவருக்கு உபநயனம் செய்து இவர் பெரிய குழந்தை ஆகிவிட்டு நடந்து ஒவ்வொரு கோவிலுக்காக போய்கொண்டிருக்கிறார். போகும்போது துந்துபி சங்கநாதம் முழங்க, முத்துக்குடை விருந்து இலங்க, அடியவர் திருக்கூட்டம் சூழ, முத்து சிவிகையில் இறைவன் இருக்கிற ஒவ்வொரு தலங்களுக்கும் நாடி சென்று திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழிசைக்க இவர் திருப்பதிகங்கள் பாடி வந்தார். இப்படி நிறைய தலங்களுக்கு இவர் சென்று
எத்தனையோ பாடல்கள் பாடினார். இவர் செய்த அற்புதங்கள் மிகவும் வியப்புக்குரியவை. இந்த சின்ன குழந்தை எவ்வளவு அருள் பெற்றது என்பதை நாம் அறியலாம். திருப்பாச்சிலாச்சிராமம் என்ற ஒரு கோவிலுக்கு செல்லும்போது அங்கு கொல்லிமழவனின் மகள் முயலகன் என்னும் நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தாள். அப்போது இவர் இறைவரை போற்றி திருப்பதிகம் பாடினார். மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே என்று மொழிவுற்று அழுது பாடும்போது அந்த பெண் அந்த பிணியிலிருந்து விடுபட்டாள். அடுத்தது செங்குன்றூர் என்னும் ஊரில் மக்கள் குளிர்காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருக்கார்கள். அவர் குளிர்காய்ச்சலால் அந்த ஜனங்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்படி அல்லல் உருவதை அறிந்து அவ்வினைக்கு இவ்வினை எடுத்தோதும் திருநீலகண்ட திருப்பதிகம் என்ற பாடலை பாடி அந்த பதிகத்தை பாடும்போது அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் பிணி நீன்று சந்தோஷமாக இருந்தார்கள். அடுத்ததாக இவர் பல பொற்தலங்களுக்கு சென்று திருப்பதிகம் பாடி ஈசனை வணங்கி மகிழ்ந்து வந்தார். அப்போது பட்டீஸ்வரம் என்ற ஊருக்கு இவர் சென்றபோது இவருக்கு இறைவன் முத்துப்பந்தர் அழைத்தார். அந்த முத்துப்பந்தரையும் பெற்றுக்கொண்டு இவர் நிறைய கோவில்களுக்கு சென்றார். திருத்தருமபுரம் என்ற ஊருக்கு சென்றபோது திருநீலகண்டர் அந்த யாழ்ப்பாணர் இவரை மிகவும் வணங்கி கேட்டுக்கொண்டார். இவர் ஒரு திருத்தலமும் சென்று ஆயிரக்கணக்கில் பதிகங்கள் பாடும்போது அந்த ஜனங்கள் என்ன பேசினார்கள் என்றால், திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் இசையால் தான் இந்த ஞான சம்பந்தன் பாடல்கள் எடுபடுகின்றன என்று பேசினார்கள். அதை கேட்ட யாழ்ப்பாணர் மிகவும் வருந்தி சம்பந்தரை கேட்கிறார். எனது பாணில் எனது யாழில் இசைக்க முடியாத பதிகம் ஒன்றை பாடுங்கள் என்று வேண்டுகோள்கிறங்க. அவர் வேண்டுகோளுக்கு இணங்கி யாழ் முறியும் பன்னிசையை பாடி அந்த யாழுக்கு ஒரு நிறைவு செய்தார். அடுத்ததாக இவர் திருமருகல் என்னும் ஊருக்கு சென்றார். அங்கு அப்போதுதான் திருமணமான ஒரு பெண்ணிற்கு அவளுடைய கணவன் பாம்பு தீண்ட பெற்று இறந்து விடுகிறான். அவள் மிகவும் கலங்கி வருந்தி அழுது கொண்டிருக்கும் போது திருஞான சம்பந்தர் அங்கு சென்று திருப்பதிக பாடுகிறாய். உடையாய் தகுமோ இவள் மெலிவே என்று இறைவனிடம் விண்ணப்பிக்க அந்த ஆடவன் உயிர் பெற்று எழுந்தான். அடுத்து இவர் திருவீழிமிழலை செல்கிறார். அங்கு மிகவும் பஞ்சம். ஜனங்கள் மிகவும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கொண்டு மிகவும் துன்பமுற்று இருந்தார்கள். அப்போது இவரும் திருநாவுக்கரசரும் சென்று இறைவனை பாட இறைவன் இவருக்கு படிக்காசு கொடுத்து அனுப்பினாள். தினமும் ஒரு படிக்காசு அந்த இறைவனுடைய சன்னிதானத்தில் வரும். அந்த காசை எடுத்து சென்று இவர்கள் அதை விற்று பசிப்பிணியை நீக்கி அந்த கிராமத்தையே செழிக்க செய்தார்கள். திருநாவுக்கரசர் அடுத்தது இவர்கள் திருமறைக்காட்டுக்கு செல்கிறார்கள். திருமறைக்காட்டில் அந்த கோவில் அடைபட்டு இருந்தது. சமணர்கள் அந்த சைவ சமய கோவிலை பூட்டி வைத்திருந்தார்கள். திருநாவுக்கரசர் திருப்பதிகம் பாட சாற்றியிருந்த கதவு திறந்தது. அந்த நிலையில் அதை பதிந்து மூடுமாறு சம்பந்தர் ஒரு பாட்டு பாட அந்த கதவு மூடியது. இவ்வாறு நிறைய பதிகங்கள் பாடி இவர் பாண்டிய நாட்டை சென்றடைந்தார். பாண்டிய நாட்டை சேரும்போது அங்கு சமணர்கள் கை ஓங்கி இருந்தது. இவர் சைவம் விளங்க மிகவும் ஆவல் கொண்டார். சமணர்களோடு சேர்ந்து அனல்வாதம் புனல்வாதம் ஆகியவை வென்று அவற்றின் வாயிலாக பாண்டிய மன்னனின் வெப்பு நோய் தீர்ந்தது. சமண மதத்தில் இருந்த பாண்டிய மன்னன் சைவமாக மாறினான். பாண்டிய நாட்டில் சைவமும் தழைத்தது. இவ்வாறு பாடிக்கொண்டு செல்லும்போது இவர் மயிலாப்பூர் செய்கிறார். திருமயிலையில் பூம்பாவை என்னும் ஒரு நங்கை எரிந்து சாம்பலாய்விட்டாள். இறந்த பின் அவளுடைய சாம்பலையும் அந்த எலும்பையும் ஒரு சட்டியில் வைத்து அவர் தந்தை வைத்திருந்தார். திருஞான சம்பந்தர் வரும்போது அந்த பானையை அவர் முன்னாடி வைக்கிறார்கள். அவர் அதை மயிலாப்பூருக்கு எடுத்து சென்று அந்த மயிலாப்பூரில் எழுந்தருளியுள்ள கபாலீஸ்வரின் முன்னால் பாட்டு பாடுகிறார். பதிகங்கள் பாடி
இறுதியாக காணாதே போதியோ பூம்பாவாய் என்று அருளி செய்யனானார். உடனே அந்த எலும்பும் சாம்பலும் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகிய நங்கையாக உருவெடுத்து வந்தாள். அவள் இறந்து 2-3 ஆண்டுகள் ஆயின. இப்போது இருந்தால் அவளுக்கு என்ன வயது இருக்குமோ அந்த வயதில் ஒரு அழகான நங்கையாக உருவெடுத்து வந்தாள். அப்போது அவர் தந்தை சொல்கிறார், இவள் உனக்காகவே வாழ்ந்து வந்தாள். இவள் உன்னையே திருமணம் செய்ய விரும்பினாள் என்று கூற, அதற்கு ஞானசம்பந்தர் சொல்கிறார், ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுப்பவன் தந்தை. இவளுக்கு இப்போது உயிர் கொடுத்தவன் நான். எனவே இவள் எனக்கு மகளாவாள். நான் அவளுடைய தந்தை என்று கூறி அவளை வாழ்த்துவிட்டு சென்றார். இவ்வாறு எத்தனையோ அதிசயங்களை திருஞான சம்பந்தர் அந்த குழந்தை செய்தது. இப்போது இவருக்கு 16 வயது. இப்போ இவர் தந்தை என்ன பண்ணுகிறார்? இவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நல்லூரில் ஒரு பெண் பார்த்து அந்த பெண்ணுக்கு இவரை மணமுடிக்க ஏற்பாடு செய்கிறார்கள். எல்லோரும் இசைவுற்று பெண் வீடு மாப்பிள்ளை வீடு எல்லோரும் ஒன்று செய்து விரும்பி இவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். சம்பந்தருக்கு திருமணத்தில் இஷ்டமில்லை. மன வாழ்க்கை அவருக்கு இஷ்டமில்லை. இறைவனை கேட்கிறார், எனக்கு திருமணமே வேண்டாம் என்று சொன்னேன், நீ எனக்கு மன வாழ்க்கை செய்து விட்டாயே என்று பாடுகிறார். அந்த திருமணத்தன்று இவர் இறைவனை பாடி பதிகங்கள் வேண்டுகிறார். என்ன பதிகங்கள் இறைவனை வேண்டுகிறார் என்றார், நான் உன்னோடு உன் ஜோதியில் கலக்க வேண்டும் என்று பாடுகிறார். இவர் அப்போது அடிகளுடன் சேர்ந்து திருமணம் முடிந்து அந்த கோவிலுக்கு சென்று இவர் பதிகங்கள் பாடுகிறார். அப்போ பாடும்போது அந்த கோவிலின் முன்னால் ஒரு தழல் வருகிறது, ஒரு பெருஞ்சோதி வருகிறது. அந்த பெருஞ்சோதியில் திருமணத்திற்கு வந்த அனைவரும், பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் திருமணத்தில் கலந்து கொள்ள வந்தவர்கள் எல்லோரும் அந்த ஜோதியில் புகுந்தனர். திருநீலநக்கர், பெரும்பாணர், திருநீலகண்ட நாயனார், அவர் மனைவி, திருத்தொண்டர்கள், அடியார்கள், முத்து சிவையை சுமந்தவர்கள் எல்லோரும் பரிவாரங்கள் சூழ அந்த தழலில் சென்று மறைந்தனர். கடைசியாக சம்பந்தர் தம் துணைவியாருடன் மகுடமாக அந்த ஜோதியில் கலந்து இரண்டர கலந்து விட்டார். அவர் பிள்ளையார் என்று அழைக்கப்பட்ட அந்த ஞான சம்பந்தர் அப்போது முக்தி அடைந்த போது அவருடைய வயது 16. அப்போ இந்த இள வயதில் அவருடைய செயல்களை நாம் பார்த்தோம். திருஞான சம்பந்தரின் பொன்னடிகளை நாம் வணங்குவோம். பெருஞான பாலுண்டு பேராயிரம் கொள்ளும் பிஞ்சகனின் ஒரு ஞான பிள்ளையாய் கோள் நீக்கி நோய் நீக்கி ஓதரிய குருஞான வள்ளலாய் காக்கும் திருவாய் குணம் பெருக்கும் திருஞான சம்பந்தமூர்த்தி நற்பாதம் என் சென்னியதே. அந்த திருஞான சம்பந்தருடைய பாதங்கள், திருப்பாதங்கள் நம் சென்னியில் பட்டு நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்குமாறு நாம் அந்த திருஞான சம்பந்தரையும் அவரோடு அந்த ஜோதியில் கலந்த நாயன்மார்களையும் வேண்டிக் கொள்வோம். இன்று நான் திருஞான சம்பந்தரின் ஒரு தேவாரப் பதிகம் பாடுகிறேன். இந்த பாடல் அவருடைய திருமணத்தின் போது அவர் பாடியது. இந்த பதிகத்தை பாடிய பிற்பாடுதான் எல்லோரும் அந்த ஜோதியில் கலந்தார்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவா தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நம்புவார் அவர் நாவில் நவிற்றினால் வம்பு நாள் மலர்வார் மது ஒப்பது செம்போனார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே. நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவர் தக்கவனாய
தக்கவானவராய் தகுவிப்பது நக்கன்னாமம் நமச்சிவாயவே. இமயன் தூதரும் அஞ்சுவர் இன்றொலால் நயம் வந்து ஓதுவார் தமை நண்ணினால் நியமம் தான் நினைவார்க்கு இனியாள் நென்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே. கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவர் ஆயிடில் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே. மந்திரமான பாவங்கள் மேவிய பந்தனனையவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமம் நமச்சிவாயவே. நரகம் ஏழ்புக நாடினர் ஆயினும் உரை செய்யாயினராயில் உருத்திரர் விரவியேகு புகுவித்திடும் என்பரால் வரதன் நாமம் நமச்சிவாயவே. இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கன் மேல் தலங்கொள் கால்விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே. போதன கண்ணனும் அண்ணல் தன் பாதந்தால் மொழி தேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி அலந்தவர் ஓது நாமம் நமச்சிவாயவே. கஞ்சி மண்டையர் கையில் உன் கையர்கள் வெஞ்சொல் நின்றர் விரவிலர் என்பரால் விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுது செய் நஞ்சு உன் கண்டன் நமச்சிவாயவே. நந்தி நாம நமச்சிவாய எனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லாரெல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்களை பாடி முடிந்த பின் அந்த திருமணத்துக்கு வந்தவர்கள் எல்லோரும் இந்த பெண்ணின் தாய் தந்தை, இவருடைய தாயின் தந்தை, கூட இருந்த நாயன்மார்கள் எல்லோரும் இவர் கடைசியில் மகுடமாக தன் மனைவியுடன் சென்று இறைவனிட ஜோதியின் கலந்து ஐக்கியமானார். திருஞான சம்பந்தரை நினைந்து நாம் எல்லோரும் அவரை அடிபணிந்து வாழ்த்துவோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிகவும் நன்றி அம்மா. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றிகள் அம்மா. அடுத்து பிரேமலதா தேவார பாடல் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். குருவரல் ஆன்மீக மையத்தில் உள்ள அனைவரின் திருவடியை அடியேன் வணங்குகிறேன். குருமகா சன்னிதானம் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் திரு ஆலவாயில் அருளியது. திருச்சிற்றம்பலம். மங்கையர்க்கரசி வளவர் கோன்பாவை வரிவடை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடொரும் பரவ பொங்கலுருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த அளவாயாவதும் இதுவே. வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் விரிப்பினன் வெள்ளை நீர் அணியும் கொற்றவன் தனக்கு மந்திரியாய குடச்சிறை குழாவின் நின்றேத்தும் ஒற்றை வெள்மிடையன் பரார் தலைவன் உலகினில் இயற்கையை ஒளிந்திட்டு அற்றவர் காற்ற சிவனுரைகின்ற ஆளவாயாவதும் இதுவே. செந்துவர் மாயாள் சேலன கண்ணாள் சிவன் திரு நீற்றினை வளர்க்கும்
பந்தனை வீரலால் பாண்டிமாதேவி பணி செய்ய பாரிடை நிலவும் சந்தமர் தரளம் பாம்பு நீர்மத்தம் தன்னெருக்கம் மலர் வன்னி அந்திவான் மதி சேர் சடைமுடி அண்ணல் ஆளவையாவதும் இதுவே கணங்களாய் வரினும் தமியராய் வரினும் அடியவர் தங்களை கண்டால் குணங்கொடு பணியும் குளச்சிறை குழாவும் கோபுரம் சூழ்மணி கோயில் மணங்காமல் கொன்றை வளரமதியம் வன்னிவன் கூவில மாலை அணங்கு வீற்றிருந்த சடைமுடி அண்ணல் ஆளவையாவதும் இதுவே செய்ய தாமரை மேல் அன்னமே அணைய சேயிலை திருநுதல் செல்வி பையர வல்வோள் பாண்டிமாதேவி நாடோறும் பணிந்தினி தேத்த தையர வேர் சூளம் பாச அங்குசமான் விரிகதிர் மழுவுடன் தரித்த ஐயனார் உமையோடின்புறுகின்ற ஆளவாயாவதும் இதுவே நலமிலராக நலமதுண்டாக நாடவர் நாடறிகின்ற குளமிலராக குளமதுண்டாக தவம்பனி குளச்சிறை பரவும் கலைமலி கரத்தன் மூவிலை வேலன் கரியுரி மூடிய கண்டன் அலைமலி புனல் சேர் சடைமுடி அண்ணல் ஆளவாயாவதும் இதுவே முத்தின் தாழ்வடமும் சந்தன குழம்பும் நீருந்தன் மார்பினின் முயங்க பத்தியார்க்கின்ற பாண்டிமாதேவி பாங்கொடு பணி செய்ய நின்ற சுத்தமார் பளிங்கின் பெருமலையுடனே சுடர்மரகதம் அடுத்தாற்போல் அத்தனார் உமையோடின்புறுகின்ற ஆளவாயாவதும் இதுவே நாவணங்கியல்பா மஞ்சளு தோதி நல்லராய் நல்லியல்பாகும் கோவணம் பூதி சாதனம் கண்டால் தொழுதெழு குளச்சிறை போற்ற ஏவணங்கியல்பாம் ராவணன் தின்றோல் இருபதும் நெறிதர ஊன்றி ஆவணம் கொண்ட சடைமுடி அண்ணல் ஆளவாயாவதும் இதுவே மண்ணெல்லாம் திகழ மன்னனாய் மன்னும் மணிமுடி சோழன்றன் மகளாம் பண்ணின் நேர்மொழியால் பாண்டிமாதேவி பாங்கினால் பணி செய்து பரவ விண்ணுளார் இருவர் கீழோடு மேலும் அளப்பரிதாம் வகை நின்ற அனலார் உமையோடின்புறுகின்ற ஆளவாயாவதும் இதுவே தொண்டராயுள்ளார் திசை திசை தோறும் தொழுதுதன் குணத்தினை குழாவ கண்டு நாடோறும் இன்புறுகின்ற குளச்சிறை கருதி நின்றேத்த குண்டராயுள்ளார் சாக்கியர் தங்கள் குறியின் கண் நெறி இடைவாரா அண்டநாயகன்றான் அமர்ந்து வீற்றிருந்த ஆளவாயாவதும் இதுவே பன்னலம் புணரும் பாண்டிமாதேவி குளச்சிறை என்னும் இவர் பணியும் அன்னலம் பெருசீர் ஆளவாயீசன் திருவடியாங்கவை போற்றி கண்ணலம் பெரிய காளியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு என்னலம் பாட வல்லவர் இமையோர் ஏத்த வீற்றிருப்பவர் இனிதே இன்னலம் பாட வல்லவர் இமையோர் ஏத்த வீற்றிருப்பவர் இனிதே. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. அம்மா வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். நன்றிகளம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஞான சம்பந்தருடைய தேவார பாடலை 5 நிமிடம் மட்டும் பாடலாம். அடுத்து தமிழரசி அம்மா. திருச்சிற்றம்பலம்மா.
குருவூர் ஆன்மீக மையம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவா திருச்சிற்றம்பலம். சின்ன பாடலா பாடிடுவோமா? ஆமாங்கம்மா. சரிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பண் தக்கராகம், தலம் திருக்கோலக்கா. திருஞான சம்பந்த பெருமான் கையினாலே தாளம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு கையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி நம்ம இப்ப திருக்கோலக்கால் உள்ள பெருமான் சப்தபுரீஸ்வரர், தாளபுரீஸ்வரன் பேரு. அம்பாளுக்கு பேரு ஓசை கொடுத்த நாயி. அப்ப அந்த சுவாமி தாளம் கொடுத்தாராம், பொன்னால செய்த தாளம். 2 பொன்னையும் தட்டினா ஓசை வராது. அப்ப அந்த அம்பாள்கிட்ட சொல்லி ஓசை கொடுத்தாலாம். அதனால அந்த அம்பாளுக்கு பேரு ஓசை கொடுத்த நாயி. குழந்தைகளுக்கு பேச்சு வராத குழந்தைகளுக்கு எல்லாம் அங்க தாளம் வாங்கி கொடுக்குறாங்க. மணி நிறைய கட்டி தொங்கிட்டு இருப்பாங்க. அந்த மணி ஓசை ஒலிக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு பேச்சு வரட்டும் அப்படின்ற மாதிரி அங்க செய்வாங்க. அந்த தலம் பேரு தலம் திருக்கோலக்கா. தக்கராகம். பண் திருச்சிற்றம்பலம். மடையில் வாழை பாய மாதரார் உடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவமென்கொலோ பெண்டான் பாகமாக பிறை சென்னி கொண்டான் கோல காவு கோயிலாய் கண்டான் பாதம் கையால் கூப்பவே உண்டான் நஞ்சை உலகம் உய்யவே பூணல் பொறிகொள் அரவம் புன்சடை கோணல் பிறையன் குலகன் கோலக்கா மானப்பாடி மறைவல்லானையே பேண பறையும் பிணிகளானவே தழுக்கொள் பாவம் தளர வேண்டுவீர் மழுக்கொள் செல்வன் மரிசேரங்கையான் கொழுக்கொள் பூத படையான் கோலக்கா இழுக்கா வண்ணம் ஏத்தி வாழ்மினே மயிலார் சாயன் மாதோர் பாகமா எயிலார் சாய எரித்த எந்தைதன் குயிலார் சோலை கோல காவையே பயிலார் நிற்க பறையும் பாவமே வெடிகொள் வினையை வீட்ட வேண்டுவீர் கடிகொள் கொன்றை கலந்த சென்னியான் கொடிகொள் விளவார் கோல காவுளம் அடிகள் பாதம் அடைந்து வாழ்மினே நிழலார் சோலை நீல வண்டினம் குழலார் பன்செய் கோல காவுளான் களலான் மொய்த்த பாதம் கைகளால் தொழலார் பக்கம் துயரம் இல்லையே எரியார் கடல் சூழ் இலங்கை கோந்தனை முறியார் தடக்கை அடர்த்த மூர்த்திதன் குறியார் பன்சை கோல காவையே நெறியால் தொழுவார் வினைகள் நீங்குமே நாற்ற மலர் மேல் அயனு நாகத்தில் ஆற்றல் அணை மேல் அவனும் காண்கிலா கூற்றம் உதைத்த குலக கோலக்கா ஏற்றான் பாதம் ஏத்தி வாழ்மினே பெற்றமாக பிறக்கும் சமணரும் உற்ற துவத்தோய் உருவிலாளரும் குற்ற நெறியார் கொள்ளார் கோலக்கா பற்றி பரவ பறையும் பாவமே நலங்கொள் காழி ஞான சம்பந்தன் குலங்கொள் கோல காவுளானையே வலங்கொள் பாடல் வல்ல வாய்மையார்
உலங்கொள் வினை போய் ஓங்கி வாழ்வரே. வலங்கொள் பாடல் வல்ல வாய்மையார் உலங்கொள் வினை போய் ஓங்கி வாழ்வரே. திருச்சிட்டமா. நன்றியம்மா. திருச்சிட்டமா. நன்றி, நன்றிகள் அம்மா. அடுத்து திருமதி உமா தண்டபாணி அம்மா அவர்கள். வணக்கம். ஜெய் வாசவி. வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். வைகாசி மாசம் பிரதம திதி மூலா நட்சத்திரம். திரு கண்ணபுரம் ஸ்ரீ சௌரி ராஜ பெருமாள் சப்தாவரணம். காட்டு பருவூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் தெப்போற்சவம். திரு நீலகண்ட யாழ்ப்பாண முருகநாயனார் குறிப்பு. ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராமம் அகஸ்தீஸ்வராய நமஹ. குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 கோடி தேவ பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராட்களுக்கும் ஸ்ரீ லலிதாதிபதி பொற்பாத கமலங்களுக்கும் தேவார மூவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். எல்லாரும் தேவார பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. திருஞான சம்பந்த அருளிய கோளறு திருப்பதிக்கும் ரொம்ப விசேஷம். அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். வேறு தலை பண்டன் விடாமொண்ட கண்டன் மிக நல்ல விண்ணை தடாவின் மாசரு திங்கள் கங்கை முடிநீலாண்டன் உலமை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்லா நல்லா அவை நல்ல நல்லா அடியார் அவர்க்கு மிகவே என்படு கொம்போடாமை இவை மார்பில் இளங்க எருதேறி ஏழையுடனே பொன் பொதி மத்த மாலை புனல் சுடி வந்தேன் உலமை புகுந்த அதனால் 9 18 உடனாய நாட்கள் அவைதான் அன்படு நல்லா நல்லா அவை நல்ல நல்லா அடியார் அவர்க்கு மிகவே குருவலர் கவலனை ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிநீலானை உலமே புகுந்த அதனால் திருமகள் கலையாதோர்வி ஜெயமாது பூமி திசை தெய்வனான பலவும் அருணதி நல்லா நல்லா அவை நல்ல நல்லா அடியார் அவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியொடு கொன்றை மாலை முடிமேலானின் உலமே புகுந்த அதனால் கொடியொரு காலன் அங்கி நமனோடு தூத கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்லா நல்லா அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மடவா தன்னோடும் விடையேறு நங்கள் பரமன் துஞ்சிறு வன்னி கொன்றை முடிமேலானின் உலமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்லா நல்லா அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ஜெய் வாசவி. வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றிகள் அம்மா. நன்றி, நன்றிகள்மா. அடுத்து ஜெயலட்சுமி அம்மா நீங்க பாடலாம். சிவாய நம. குருவருள் ஆன்மீக மையம் அடியார்கள் அனைவருக்கும் திருவடி வணக்கம். திரு ஞானசம்பந்தருக்கும் பூரண தோத்ராம்பிகைக்கும் ஆச்சால்புரத்தில் பெற்றோரின் விருப்பத்தால் திருமணம் நடந்தது. ஆனாலும் சம்பந்தருக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை. ஆகையால் ஆச்சால்புரத்தில் வீட்டிற்கும் இறைவரான
சிவலோக தியாகரிடம் இப்பாடலை மனம் உருகி பாடுகிறார். திருச்சிற்றம்பலம். கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம், கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம், பல்லூர் பெருமணம் பாட்டுமையாய் தில, சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர், நல்லோர் பெருமணம் மேயனம்பானே மேயனம்பானே. தருமணல் போதம் சேர் தன் கடல் நீர்த்திலம், பருமணலா கொண்டு பாவை நல்லார்கள், வருமணம் கூட்டி மனம் செய்யும் நல்லோர், பெருமணத்தான் பெண்ணோர் பாகம் கொண்டானே பாகம் கொண்டானே. அன்புரு சிந்தையராகியடியவர் நண்புரு நல்லோர், பெருமணம் மேவி நின்று இன்புறும் எந்தை இணையடியே தோவார், துன்புறுவார் அல்ல தொண்டு செய்வாரே தொண்டு செய்வாரே. பல்லியம் தோளுடையார்ப்பது போர்ப்பது, கொல்லியல் வேழத்து உரிவிரி கோவணம், நல்லியலார் தொழு நல்லோர் பெருமணம், புல்கிய வாழ்க்கையம் புண்ணியனார்க்கே புண்ணியனார்க்கே. ஏறுகந்தீரிரு இடு காட்டெரியாடிவெண், நீருகந்தீர் திரை ஆர்விரி தேன் கொன்றை, நாருகந்தீர் திரு நல்லோர் பெருமணம், வேறுகந்தீர் உமை உருகந்தீரே உருகந்தீரே. சிட்டப்பட்டார் கெளியான் செங்கண் வேட்டுவ, பட்டம் கொற்றெண்ணியான் பதியாவது, நட்டங்கொட்டாட்டரா நல்லோர் பெருமணத்து, இட்டப்பட்டால் ஒத்திரால் எம்பிரானீரே எம்பிரானீரே. மேகத்த கண்டன் என் தோழன் வெண்ணீற்றுமை, பாகத்தன் பாய்புலி தோளொடு பந்தித்த, நாகத்தன் நல்லோர் பெருமணத்தானல்ல, போகத்தன் யோகத்தையே புரிந்தானே போகத்தையே யோகத்தையே புரிந்தானே. தக்கிருந்தீரண்டு தாளாளரக்கனை, உக்கிருந்து ஒல்க உயர்வரை கீழிட்டு, நக்கிருந்தீர் என்று நல்லோர் பெருமணம், புக்கிருந்தீர் எமை போக்கருளீரே போக்கருளீரே. ஏலும் தன் தாமரை யானும் இயல் உடை, மாலும் தன் மாண்பு அறிகின்றிலர் மாமரை, நாளும் தன் பாட்டென்பர் நல்லோர் பெருமணம், போலும் தம் கோயில் புரிசடையார்க்கே புரிசடையார்க்கே. ஆதரமனோடு சாக்கிய தாம் சொல்லும் பேதமை கேட்டு, பிணக்குருவீர்வம்மின் நாதனை நல்லோர் பெருமணம் மேவிய, வேதனத்தால் தொழ விடலிதாமே விடலிதாமே.
நறும்பொழில் காழியுள் ஞான சம்பந்தன் பெரும்பத நல்லோர் பெருமனத்தானை உறும்பொருளால் சொன்ன ஒன் தமிழ் வல்லார்க்கு அரும்பழி பாவம் அவலமிலரே. அரும்பழி பாவம் அவலமிலரே. அவலமிலரே. எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கள் அம்மா. நன்றி நன்றிகள் அம்மா. அடுத்து செண்பகம் கந்தசாமி அம்மா நீங்க பாடலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளிய திருநீற்று பதிகம். திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நீரே வானவர் மேலடி நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே செந்தூவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே வேதத்தில் உள்ளது நீரே வெந்துய தீர்ப்பது நீரே ஓதந்தறிவது நீரே உண்மை தவிர்ப்பது நீரே ஓத தருவது நீரே உண்மையில் உள்ளது நீரே தீர புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே முத்தி தருவது நீரே முனிவரணிவது நீரே சத்தியமாவது நீரே தக்கோர் புகழ்வது நீரே பத்தி தருவது நீரே பறவையினியது நீரே சித்தி தருவது நீரே திரு ஆலவாயான் திருநீரே காண இனியது நீரே கவினை தருவது நீரே வேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரே மானந்தகைவது நீரே மதியை தருவது நீரே தேனந்தருவது நீரே திரு ஆலவாயான் திருநீரே போதையினியது நீரே புண்ணியமாவது நீரே பேசையினியது நீரே பெருந்தவ தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரே அந்தமதாவது நீரே தேச புகழ்வது நீரே திரு ஆலவாயான் திருநீரே அர்த்தமதாவது நீரே அவல மறுப்பது நீரே வருத்தந்தழிப்பது நீரே வானமளிப்பது நீரே பொருத்தமதாவது நீரே புண்ணிய போசுப நீரே திரு தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே எயிலது அட்டது நீரே இருமைக்கும் உள்ளது நீரே வயலப்படுவது நீரே பாக்கியமாவது நீரே துயிலை தடுப்பது நீரே சுத்தமதாவது நீரே அயிலை வெளிதரு சூழ தாளவையான் திருநீரே ராவணன் மேலது நீரே என்ன தகுவது நீரே பராவணமாவது நீரே பாவமறுப்பது நீரே சரவணமாவது நீரே தத்துவமாவது நீரே அரவணங்கொண்டிருவேணி
ஆலவாயான் திருநீரே மாலோடைய நறியாத வண்ணமும் உள்ளது நீரே வேலுரை தேவர்கள் தங்கள் வியது வெண்பொடி நீரே ஏல உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரே ஆலமருண்டமிட செம்மாலவாயான் திருநீரே குண்டிகை கையர்கள் குண்டிகை கையர்களோடும் சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை விப்பது நீரு கருதையினியது நீரு எண்டிசைப்பட்ட பொருளாய் ஏத்தம் தகைவது நீரே அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆலவாயான் திருநீரே ஆற்றலடல் விடை தீரும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழ் நிறையாக்கும் பூசுரர் ஞான சம்பந்தர் தேற்றி தென்னன்னுடலுட்ட தீப்பிரியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் நல்லவர் வல்லவர் நல்லவர் தாமே. திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு நன்றிமா. நன்றிகள் அம்மா. அடுத்து கலாரவி அம்மா பாடலாம். கலாரவி அம்மா. திருவடி வணக்கம். குருவர்கள் ஆன்மீக மையத்திற்கு என் அன்பான வணக்கங்க. எம்பிரான் திருஞான சம்பந்தர் திருவடி போற்றி போற்றி. தீராத வழக்குகள் தீரவும் வியாபாரம் தொழில் விவசாயத்தில் வருவாய் பெருகவும் ஓத வேண்டிய பதிகம். திருச்சிற்றம்பலம். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிளலையீர் ஏசலில்லையே இறைவராயினீர் மறைகொள் மிளலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே செய்யமேனீர் மெய்கொள் மிளலையீர் பைகொள் அரவினீர் உய்ய நல்குமே நீரு பூசி நீர் ஏற தேறி நீர் கூறுமிழலையீர் பேரும் அருளுமே காமன் வேவோர் தூம கண்ணி நீர் நாமமிழலையீர் சேம நல்குமே பிணிகள் சடையினீர் மணிகள் மிடறி நீர் அணிகள் மிழலையீர் பணிகொண்டருளுமே மங்கை பங்கினீர் துங்கமிழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தி நீர் பறக்குமிழலையீர் கரக்கை தவிர்மினே அயனும் ஆளுமாய் முயலும் முடியினீர் இயலுமிழலையீர் பயனும் அருளுமே பறிகள் தலையினார் அறிவதறியிலார் வெறிகொள் மிழலையீர் பிரிவதறியதே காளி மாநகர் வாளி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே காளி மாநகர் வாளி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே. திருச்சிற்றம்பலம். இரவி அழகுமுறையம்மை போற்றி போற்றி. இறைவர் வீழி அழகீசர் போற்றி போற்றி. எம்பிரான் திருஞான சம்பந்தர் போற்றி போற்றி. வாய்ப்பினை கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நன்றி அம்மா. அடுத்து தனலட்சுமி அம்மா, நீங்க பண்ணலாம். சிவாய நம. துணி வளர்த்திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சொற்றி முடித்து பணி வளர்கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பலி தேவர்
அணிவழற் கோலமெல்லாம் செய்து பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற மணிவழற் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. கலை புனை மானுரி தோளுடையாடை கனல் சுடரால் இவர் கண்கள் தலையணி சென்னிய தாரணி மார்ப தம்மடிகள் இவர் என்ன அலை புனல் பூம்பொழில் சூழ்ந்தமர் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற இலை புனை வேலரோ ஏழை வாட இடர் செய்வதோ இவரிடே. வெஞ்சுடராடுவர் தொஞ்சிருள் மாலை வேண்டுவர் பூண்பது வெள்ளோல் நஞ்சடை கண்ட நெஞ்சிடமாக நள்ளுவ நம்மை நயந்து மஞ்சடை மாளிகை சூழ்தரு பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற செஞ்சுடர் வள்ளரோ பொய்ந்தொடி வாட சிதை செய்வதோ இவரிடே. இவர் சீரே கனமலர் கொன்றை அலங்கலிலங்க கனதரு தூமதி கண்ணி புனமலர் மாலை அணிந்தழகாய புனிதர் கோலாம் இவர் என்ன வனமறிவன் பொழில் சூழ்தரு பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற வனமலி மைந்தரு மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. மாந்ததம் பாலரு நெய்மைகிழ்தாடி வளர்சடை மேல் புனல் வைத்து மோந்தை முழா குழல் தாழமோர் வீணை முதிர ஓர் வாய் மூறி பாடி ஆந்தை விழிச்சேரு பூதத்தற் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற சாந்தனி மார்பரோ தையலை வாட சதுர் செய்வதோ இவர் சார்வே. நீருமை பூசி நிறை சடைதாழ நெற்றி கண்ணாலுற்று நோக்கி ஆரது சூடி ஆடரவாட்டி ஐவிரல் கோவண அடை பாதருமேனியர் பூதத்தர் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற ஏறது ஏறியர் ஏழையை வாட இடர் செய்வதோ இவரிடே. பொங்கிழனாக முரேக வடத்தொடு ஆமை வெண்ணோ புனை கொன்றை கொங்கிள மாலை புனைந்தழகாய குழகர் கோலாம் இவர் என்ன அங்கிளமங்கையோர் பங்கினர் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற சங்கொழி வள்ளரோ தாழ்குழல் வாட சதிர் செய்வதோ இவர் சார்வே. ஏவலத்தால் விசையர் கருள் செய்து ராவணனை ஏடழித்து மூவரிலும் முதலாய் நடுவாய மூர்த்தியை அன்றே மொழியாள் யாவர்களும் வரவும் எழில் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற தேவர்கள் தேவரோ சேயிழை வாட சிதை செய்வதோ இவர் சேர்வே. மேலது நான் முகன் எய்தியதில்லை கீழது சேவடிதல்லை நீலது வள்ளனும் எய்தியதில்லை என இவனல்றதுமல்லால் ஆலது மாமதி தோய் பொழில் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற பாலது வள்ளரோ பைந்தொடி வாட பழி செய்வதோ இவர் மாண்பே.
நானோடு கூடிய சாயினரேனும் நகுவர் இருவர் இருபோதும் ஊனோடு கூடிய உள்கு நகையா உரைகள் அவை கொள்ள வேண்டா ஆனோடு பெண்வடிவாயினர் பாச்சில் ஆச்சேராமத்து உரைகின்ற பூநெடு மார்பரு பூங்கொடி வாட பூனை செய்வதோ இவர் பொற்பே அகமலியல்போடு தொண்டர் வணங்க ஆச்சிராமத்து உரைகின்ற புகைமலி மாலையே புனைந்தழகாய புனிதர் கோலம் இவரில் நகைமலி தன்பொழில் சொல்தரு காழி நற்றமிழான சம்பந்த தகைமலி தமிழ் கொண்டிவையேத்த சாரகில வினைதனே தகைமலி தமிழ் கொண்டிவையேத்த சாரகில வினைதானே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் முதல் கொரோனா வந்த புதிதுல நல்ல சிவம் ஐயா வந்து ஆன்லைன்ல எல்லாருக்கும் இந்த பாடலை பாட சொல்லி சொல்லி கொடுத்த பாடல். நன்றி. நன்றிகள் அம்மா. அடுத்து ஆர் அம்பிகா, நீங்க பாடலாம். அம்பிகா இருக்கீங்களா? கஸ்தூரி அம்மா, நீங்க பாடுங்க. கஸ்தூரி அம்மா, நீங்க பாடலாம். ஜெயந்தி, நீங்க பாட வந்திருக்கீங்களா? அவங்க இந்த 63 699 நம்பர்ல இருக்கவங்க பேர் என்னதுன்னு சொல்லுங்க. பாடலாம். இல்ல, கேக்கல. இப்ப கேக்குது. பாடுங்க. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திரு ஞானசம்பந்த தேவநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 3ஆம் திருமுறை, தலம் திருவாடுதுறை, பண் காந்தார பஞ்சமம். திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் எனதுரு நோய், இடரினும் தளரினும் எனதுரு நோய், தொடரினும் ஊனக்கழல் தொழுதெழுவேன், கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை, கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை, மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமைக்கில்லையேல், அதுவோ உனதின்னருள் ஆவடு தூரை அரணே, வாழ்வினும் சாவினும் வருந்தினும் போய், வீழினும் ஊனக்கழல் விடுவே நல்லேன், தாளிலன் தடம்புணல் தயங்கு சென்னி, போலில மதி வைத்த புண்ணியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல், அதுவோ உனதின்னருள் ஆவடு தூரை அரணே,
நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான் புனல் விரி நறுங்குன்றை போதணிந்த கனல் எரியனல் புல்கு கையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதுன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு தூரையரணே தும்மலோடருந் தூய தோன்றிடினும் அம்மலரடியலால் அரற்றாது என்னா கைமழ்கு வரிசிலை கணை ஒன்றினாள். கேக்குதாமா? அம்மா கேக்குது, நீங்க பாடுங்க. கணை ஒன்றினாள் மும்மதில் ஏறியள முனிந்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதுன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு தூரையரணே கையது வீழினும் கழிவுறினும் செய்களல் அடியலாள் சிந்தை செய்யேன் கொய்ய நீ நறுமலர் குலாய சென்னி மைய நீ மிடருடை மறையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதுன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு தூரையரணே வெந்துயர் தோன்றியோர் வெறிவுறினும் எந்தாய் உன்னடியலால் ஏத்தாது என்னா ஐந்தலை அரவு கொண்டு அரை கசைத்த சந்தவின் பொடியணி சங்கரனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதுன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு தூரையரணே வெப்பொடு விரவியோர் வினைவரினும் அப்பா உன்னடியலால் அரற்றாது என்னா ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படியழலெழ விழித்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதுன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு தூரையரணே பேரிடர் பெருகியோர் பிணிவரினும் சீருடை கழலாள் சிந்தை செய்யேன் ஏருடை மணிமுடி ராவணனை ஆரிடர் படவரை அடர்த்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதுன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு தூரை அரணே உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் உன்மலரடியலால் உரையாது என்னா கண்ணனும் கடிகமழ் தாமரை மேல் அண்ணலும் மலப்பரி தாயவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதுன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு தூரையரணே பித்தொடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தா உன்னடியலால் அரற்றாது என்னா புத்தரும் சமணரும் புறனுரைக்க பக்தர்க்கு அருள் செய்து பயின்றவனே
இதுவோ எமை ஆளுமாறு ஈவதுன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு தூரை அரணே அலை புனல்லாவடு துறை அமர்ந்த இலை நுனை வேற்படை எம்மிரையை நலம் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடைய அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலமா? நன்றிகள். திருச்சிற்றம்பலமா? ஜெயந்தி நீங்க பாடுறீங்களா? ஜெயசுதா நீங்க பாடுங்க. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமானின் குருவருள் பரிபூர்ணமாக பெறுவதற்கான பதிகம். திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என்னுள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரால் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே முற்றலாமை இளநாகமோடென முளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலனா பழி தீர்ந்தனதுள்ளம் கவர் கள்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்ற மூர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே நீர் பரந்த நிமிர் புன்சடை மேலோர் நிலாவெண் மதிசூடி ஏற்பரந்த இனவள் வளை சோர என் உள்ளம் கவர் கள்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓரூரிது வெண்ண பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே விண்மகிழ்ந்த மதில் எய்ததும் அன்றி விலங்கு தலை ஓட்டில் உன்மகிழ்ந்து பழி தேறிய வந்தனதுள்ளம் கவர் கள்வன் மண்மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மலிந்தவரை மார்பேர் பெண் மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே ஒருமை பெண்மையுடையன் சடையன் விடையோரும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தனதுள்ளம் கவர் கள்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது வெண்ண பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய வெம்மானிவன் அன்றே மறை கலந்த ஒளி பாடலோடாடலராகி மழுவேந்தி இறை கலந்த இனவள் வளை சோர என் உள்ளம் கவர் கள்வன் கரை கலந்த கடியார் பொழில் நீடுயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே சடைமுயங்கு புனலன் அனலன் எரி வீசி சதுர்வேத உடைமுயங்கு அறவோடுழி தந்தனதுள்ளம் கவர் கள்வன் கடல் முயங்கு கழி சூழ் குளிர் கானலம் பொன்னம் சிற கண்ணம் பெடை முயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே
வியரிலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயரிலங்கை அரையன் வழி செற்றனதுள்ளம் கவர் கள்வன் துயரிலங்கும் உலகிற்பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே தானுதல் செய்திரை காணிய மாலோடு தண்டாமரையானும் நீனுதல் செய்தொழியன் நிமிர்ந்தான் எனதுள்ளம் கவர் கள்வன் வானுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேனுதல் செய் பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே புத்தரோடு பொறியில் சமணம் புறம் கூற நெறி நில்லா ஒத்த சொல்ல உலகம் பழி தீர்ந்தனதுள்ளம் கவர் கள்வன் மத்த யானை மறு கவுரி போர்த்ததோர் மாயம் இது வெண்ண பித்தர் போலும் பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே அருநெறிய மறைவல்ல முனியன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்தூனர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதாமே தொல்வினை தீர்த்தல் எளிதாமே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஞானசம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. நன்றிகள் அம்மா. நன்றி நன்றி அம்மா. அடுத்து வாசுகி ரவி. வாசுகி. வணக்கம் அம்மா. கேக்குதா பேசுறது? கேக்குதுப்பா. கேக்குது கேக்குது கேக்குதுப்பா. பாடலாம். திருச்சிற்றம்பலம். குருவடி சரணம். திருவடி சரணம். அழுகை கிறங்கி அகிலங்கள் ஈன்ற அணை வந்து தந்த முதா அழுகைக்கு இறங்கி அகிலங்கள் ஈன்ற அன்னை வந்து தந்த முதா முழு ஞானமெய்தி வழுவில்லதான மொழி கொண்டு பாடிய மன முழு ஞானமெய்தி வழுவில்லதான மொழி கொண்டு பாடிய மன கழுவேறவென்று கடல் நஞ்சையுண்ட கருநீலகண்ட நடிகே கழுவேறவென்று கடல் நஞ்சையுண்ட கருநீலகண்ட நடிகே தொழுகாழி மன்னர் கழலாளும் முற்ற துணையாகும் இல்ல துயரே தொழுகாழி மன்னர் கழலாளும் முற்ற துணையாகும் இல்லை துயரே. திருச்சிற்றம்பலம். குரு ஞான சம்பந்தர் திரு ஞான சம்பந்தருடைய குரு பூஜை இன்னைக்கு நம்மளுடைய குருவருள் ஆன்மீக மையத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். குரு அப்படின்னா ஒரு 3 வயசு குழந்தை குரு அப்படின்னா நம்மளுடைய ஞான சம்பந்த பெருமான் தான், அப்படிதான் சொல்லணும். பக்திக்கு வயது கிடையாது, இறைவன் ஆட்கொள்ற தன்மைக்கு வயது கிடையாது அப்படின்றத காட்ட நம்ம நால்வர்களுமே பாடுபட்டாங்க. நம்ம நால்வர் பெருமக்களுமே அதற்கு உதாரணம். இன்னைக்கு நாம சிவசிவா அரஹரா அப்படின்னு ஒரு திருநீர் அணியிறோம், நெற்றியில் திருநீரும் கழுத்துல ருத்ராட்சமும் அணிஞ்சுக்கிறோம், சுதந்திரமா இருக்கோம், இறைவனை சுதந்திரமா வழிபடுறோம் அப்படின்னா அன்னைக்கு அந்த காலகட்டத்துல நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த நம்முடைய திருஞான சம்பந்தர் அவர் தான் நம்ம வணங்கணும். ஏன்னா நம்ம நால்வர் பெருமக்களையுமே வணங்கணும்.
அதுல முக்கியமா திருஞான சம்பந்தர் ஏன் அப்படி சொல்லணும் அப்படி சொன்னா, அவர் ஆயிரம் சமணர்களை கழுவேற்றினார். அவர் ஆயிரம் சமணர்களை கழுவேற்றினார். சோழவள நாட்டில் பிறந்தார். சீர்காழியில் வேதியர் குலத்தில் சிவபாதர் பகவதி அம்மை அப்படின்றவங்களுக்கு தவப்புதல்வனாக பிறந்தார். ஏதோ குழந்தை பிறந்துச்சு, கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சுன்னு இல்ல, தமிழ் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு குழந்தைய பெத்தெடுத்தாங்க. தவம் பண்ணாங்க. அவங்க அப்பா அம்மா தவம் பண்ணாங்க. அந்த தவத்தினுடைய பயன் தமிழ் தவம் செய்ததாம். அப்படித்தான் சொல்லணும். ஞானசம்பந்த பெருமான் வந்தார் அப்படின்னா தமிழ் தவம் செய்தது அப்படின்னு சொல்லணும். தமிழ் வளம் பெற்றதுக்கு காரணமும் ஞானசம்பந்தர் பாடிய தேவார பாடல்கள் தான். ஒவ்வொரு பாட்டும் தேன் போல இனிக்கும், தித்திக்கும், தெகிட்ட அதாவது தெகிட்டவே தெகிட்டாது அப்படின்ற மாதிரி அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அருமையா இருக்கும். 3 வயது குழந்தையாக இருந்தார். எல்லாருக்கும் தெரியும் 3 வயது குழந்தையாக இருந்தார். சீர்காழி தலத்தில் அவங்க அப்பா சிவபாத இருதயர் குளிக்க போகும்போது அந்த குளக்கரையில இருந்துதான் சுவாமி தோடுடைய செவியன் அப்படின்னு பாடினார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த தோடுடைய செவியன் அந்த குழந்தை வாயால பாடிச்சு. அந்த குழந்தைதான் அதை பாடிச்சுன்றதை நிரூபிக்கிற அளவுக்கு அந்த பாடலும் இருந்துச்சு. இப்ப நம்ம அந்த ஒரு குழந்தைய போயிட்டு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை என்ன சொல்லும்? நீ யார பார்த்தமா அப்படின்னு கேட்டா அவங்களுடைய பேர் சொல்லாது குழந்தை இல்லையா? ஆனா குழந்தை என்ன சொல்லும்? அப்பா அவங்க இப்படி இருந்தாங்க, அவங்க இந்த கலர்ல துணி போட்டிருந்தாங்க, இந்த கலர்ல என்னமோ வச்சுக்கிட்டு இருந்தாங்க கையில அப்படின்ற மாதிரி குழந்தைகிட்ட போய் கேட்டோம்னா பேர் சொல்லாது. ஆனா குழந்தை அவங்களுடைய அங்க அடையாளங்களை சொல்லும். இதுதான் சாட்சி. இதற்கு சுவாமி 3 வயசு குழந்தையா பாடினார் அப்படின்றது பல பேருடைய கேள்விகளாக இருக்கு. ஆனா அந்த பல பேருடைய வாயை அடைக்கணும் அப்படின்னா அதற்கான பதில் நமக்கு இந்த பாடலே சுவாமி கொடுத்துட்டார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தோடுடைய செவியன் அப்படின்னு பாடினார். தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவெண் மதி சூடி அப்படின்னார். என்னது சம்பந்தா? தோடுடைய செவியனா? யார சொல்ற நீ? விடை மேல ஏறி வந்தாரா? அவங்க அப்பா கேக்குறார். அதுக்கு திரும்பவும் சொல்றார். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கொள்வன். பாத்தீங்களா? உள்ளம் கவர்ந்த கல்வனாகவே ஆகிட்டார் நம்ம சுவாமி. காடுடைய சுடலை பொடி பூசினார். காட்டுல என்ன இருக்கும்? அந்த 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? சுடலை பொடிதான் பூசினார் சுவாமின்னு என்ன தெரியும்? என்னமோ வெள்ளையா பூசிக்கிட்டு இருந்தாருன்னு தெரியணும். சுவாமி அவருடைய ஞானசம்பந்த பெருமானுடைய ஞானத்தை இந்த இடத்துல நமக்கு விளக்குகிறார். அதாவது வெள்ளையா ஏதோ நெத்தியில பூசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லல, காடுடைய சுடலை பொடி பூசியிருந்தாருன்னு சொல்றார். அது சுடலையில் பூசுகின்றத சுடலையில இருக்கிற பொடிதான்னு குழந்தைக்கு எப்படி தெரியும்? ஆனா ஞானசம்பந்த பெருமானுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா அது ஞானம். இறைவன் கொடுத்த ஞானம், அம்பாள் அமுதூட்டிய ஞானம், ஞானப்பால் கொடுத்த ஞானம் இல்லையா? அதை நாம் 2வது வரியிலேயே புரிஞ்சுக்கிறோம். ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த. ஏடுடைய மலரான்னா யாரு? பிரம்மா. அந்த பிரம்மா நாளும் தொழுது வணங்குறார். பிரம்மபுரீஸ்வரம்னு ஒரு பெயரும் உண்டு நம்ம சீர்காழி தலத்திற்கு. இந்த பிரம்மாவே தொழுது வணங்கின பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பிம்மான் இவனன்றே அப்படின்னு அந்த பாடலை பாடி ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிச்சவர் ஒவ்வொரு தலத்திற்கா சென்று இறைவனை வழிபட ஆரம்பிக்கிறார். அவருக்கு அந்த சின்ன வயதிலேயே அவ்வளவு ஞானம் இருந்ததுனால, அந்த சிவபக்தியில் ஞானம் இருந்ததுனால ஆளுடை பிள்ளை அப்படின்னு சம்பந்த பெருமானுக்கு இன்னொரு திருப்பெயரும் உண்டு. சாட்சாத் நம்ம தமிழுக்கு கடவுள் அப்படின்னு பார்த்தா யார நம்ம வணங்குவோம் அப்படின்னா முருகப்பெருமானைத்தான் வணங்குவோம் நாம இல்லையா? தமிழ் இல்லைன்னா முருகன் கிடையாது, முருகன் இல்லைன்னா தமிழ் கிடையாது அப்படின்ற மாதிரி முருகப்பெருமானைத்தான் வணங்குவோம். அப்படி சாட்சாத் முருகப்பெருமானுடைய ஒரு ரூபமாகவே கருதப்படுகிறது. யார? நம்ம ஞானசம்பந்த பெருமான. அப்படி அவங்க அப்பா என்ன பண்ணார்? தன்னுடைய குழந்தைய தோளிலே வச்சுக்கிட்டுதான் திருக்கோலக்கா அப்படின்னு பல தலங்கள், எந்தெந்த ஊர் தான் போகணும் அப்படின்னு இல்ல, எல்லா தலங்களும் எழுந்தருளி பண்ணார். 4 பெருமக்களே அதிகபட்சமான தலங்கள் சென்று இறைவனை தரிசித்து பாடல் பெற்றது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தான் சொல்லணும். அவருடைய பாடல்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மணிமணியா இருக்கும். அப்ப இந்த இடத்துல திருநாவுக்கரசர் பெருமானையும் அவர் சந்திக்கிறாங்க.
அப்ப திருப்பாச்சிலாச்சிலாமம் அந்த ஊர் தலத்துக்கு வராங்க, திருப்பட்டீஸ்வரத்துக்கு போறாங்க, முப்பந்தல் போறாங்க, திருமருகல் போறார். பல தலங்கள் பல பல தலங்கள் சென்று பல பல சிறப்புகள் அவர் சிறப்புகளும் அந்த தலத்துடைய சிறப்புகளையும் அவர் எடுத்து சொன்னார். ஒவ்வொரு தலத்துக்குமே திருவண்ணாமலை சென்றார். திருவண்ணாமலை சென்று உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்தன அருவித்திரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவார் வண்ணமருமே அண்ணாமலை தொழுவார் வினை வழுவார் வண்ணம் அருமே. அந்த அண்ணாமலைய தொழணும், அந்த அந்த அண்ணாமலைய தொழுதா வினை வழுவா வண்ணம் அரும் அப்படின்னு பாடினார். அப்ப குழந்தை பாடுறானே அப்படின்னு திருக்கோலக்க போகும்போது குழந்தையோட கை செவந்து போச்சுதான். அப்ப குழந்தை தட்டி தட்டி பாட 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 குழந்தையுடைய கை செவந்து போச்சுதான். அப்ப அம்பாள் பொன் தாளம் கொடுத்தாள். ஓசை கொடுத்த நாயகி, திருக்கோலக்கால சுவாமிக்கு ஓசை கொடுத்த நாயகி. ஞானசம்பந்த பெருமானுக்கு தாளம் கிடைச்சது. மடையில் வாழை பாய மாதர குடையும் பொய்கை கோலக்காவுளன் சடையும் பிறையும் சாம்பல் பூசும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கொலோ அப்படின்ற பாடல் பாடினார். அதற்காக அவருக்கு பரிசாக கிடைக்கப்பட்டது அந்த பொற்தாளங்கள். அழகா திருப்பாச்சிலாச்சிலாமம் போனார். அந்த இடத்துல இப்பயும் இந்த பதிகம் பாடினா, இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த பதிகம் கண்டிப்பா பாடுங்க. 48 நாள் பாடினா அதோட பலன் கை மேல கிடைக்கும். துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து பனிவளர் கொள்கையை பாரிடம் சூழ வாரிடமும் பலி தேர்வார் அணிவளர் கோலம் எல்லாம் செய்து பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே அப்படின்னு திருப்பாச்சிலாச்சிராம் அந்த பதிகத்தை பாடுங்க. அப்புறம் பல பல தலத்திற்கு அவர் போய்கிட்டு தான் இருக்கார். ஒவ்வொரு தலத்துக்காக சென்று வரார். அப்ப திருநெடுங்களம் போகிறார். திருநெடுங்களம் போயிட்டு இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணீங்கன்னா நம்முடைய பாவங்கள் நீங்கும். நாம முற்பிறவியில் செய்த வினைகள் நீங்கும். மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பின்னகனே என்றுனை பேசினல்லால் குறையுடையாய் குற்றம்போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாய் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே, அப்பா நெடுங்கலம் மேயவனே எங்க இடர்களையெல்லாம் கலைச்சிடுப்பா அப்படின்ற மாதிரி அவருடைய பாதத்துல விழுந்து வணங்குறது. அப்ப அந்த நெடுங்கலம் முடிந்து திருவாரூர் தலத்திற்கு போறார். இந்த திருவாரூர் தலத்திற்கு எழுந்தருள் சுவாமி சொல்லவே வேண்டாம். சிதம்பரத்துல நடராஜர் அப்படின்ற மாதிரினா திருவாரூர்ல தியாகராஜ பெருமான். உலகத்திலே 2 ராஜாக்கள் முக்கியம். அப்ப திருவாரூர் தலத்திற்கு எழுந்தருளி என்ன பண்ணார், அங்க பார்த்த உடனே அவருக்கு என்னமோ சித்தம் பண்ணிடுத்து. யாருக்கு? ஞானசம்பந்த பெருமானுக்கு சித்தம் என்னவோ மாறி போச்சு. ஆனா அந்த இடத்துல அந்த பாடலை நாம பாடினா நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த சித்தம் தெளியாம பித்தம் பைத்தியம் போல இருக்கிறவங்க கூட, ஒரு மனக்குழப்பத்தோட போறவங்க கூட நம்ம ஆரூர் பெருமான, நம்ம தியாகேசனை அப்படி நேரடியா போய் நின்று அவரை பார்த்தா அந்த சித்தமெல்லாம் நமக்கு மாறி போயிடும். நம்ம பித்தமெல்லாம் போயிட்டு நம்ம சித்தத்தை தெளிவிக்கணும் அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறார். சித்தம் தெளிவீர்கள் அத்தனாருரை பக்தி மலர்த்துவ முக்தியாகுமே பிறவி அறுப்பீர்கள் அரவனாருரை மறவாதே துமின் துறவியாகுமே அப்படின்னு அந்த பாடல் பாடுறார். திருவிழிமேளை போறார். இந்த பதிகம் பாடினா நமக்கு காசுக்கு குறை இருக்கார் அப்படின்னும் போது தன்னுடைய தந்தை அவருக்கு யாகம் பண்ணணும், அதற்காக காசு கேட்கிறார் உலக நன்மைக்காக. அப்ப இறைவன் கிட்ட என் குழந்தை யாருக்கிட்ட போய் காசு கேட்கும்? இறைவன் கிட்ட தானே கேட்கணும். இப்ப சுவாமி போயிட்டு கேட்கிறார். திருவிழிமேளையில சுவாமி கிட்ட கேட்கிறார், வாசி தீரவே காசு நல்குவே மாசில் மிழலையே அப்படின்னு இந்த பாடலும் பாடுறார். திருவாலவாய் போறார். அந்த இடத்துல குன் பாண்டியனுடைய அந்த பூனை நிமிர்த்தி அந்த சமணர்களை எல்லாம் கழுவேற்றி மங்கையர்க்கரசியாருடைய துணை கொண்டும் அப்ப பாடுறார். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு
சமயத்தில் உள்ளது நீரே செந்துவர்வாய் உமை பங்கன் திரு ஆலவாயா திருநீரே அப்படின்னு பாடுற. இந்த இந்த பதிகம் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அப்படின்னு இருந்துச்சுன்னா இவங்க இந்த பதிகத்தை பாடுங்க. மறுபடியும் திருமறைக்காடு போறார். வேயிரு தோழி பங்கன் அப்படின்ற ஒரு கோளறு பதிகம் பாடுறார். அதாவது பாண்டிய நாட்டிற்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு தடங்கள் ஏற்படுற மாதிரி தெரியுது மனசுக்குள்ள. ஆனா நாளன் செய்யும் நாளும் கோளும் அடியாரை நலியா, அடியார்களுக்கு நாளும் கோளும் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த பதிகத்தை பாடிட்டு போறார். இப்பவுமே அடியார்கள் இந்த பதிகத்தை பாடிட்டு ஒரு 4 வரி பாடிட்டு போனீங்கன்னா கூட சிறப்பு தான். வேயிரு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வினை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தின் உளமை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனிபாம் இரண்டோடும் ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நேரம் ஆயிட்டு அம்மா, நேரம் ஆயிடுச்சா? ஆமாப்பா, நிறைய பாடல் படிச்சிருங்க. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அந்த மாதிரி பல பல தளத்திற்கு போகிறார். கடைசியா அவருக்கு திருமணம் ஏற்பாடு நடக்குது. அப்ப திருமணம் ஏற்பாடு நடந்த உடனே அவருக்கு மனசு கஷ்டப்படுது. இல்ல நாம இன்னும் இருக்கணும்னு நினைச்சார். சரி வேண்டாம், திருமணம் வேண்டான்னு நினைச்சார். திருமணம்ன்றதே வேண்டான்னு நினைச்சார். இருந்தாலும் அவங்க அப்பா அவருக்கு திருமணம் பேசி நிச்சயம் பண்றார். சரி இறைவன் இடத்துல போய் சேரணும் அப்படின்னு நினைச்சவர் கடைசியா நினைக்கிறார். அப்படி நினைச்ச மாத்திரத்துல அவருடைய திருமணத்திற்கு வந்த எல்லாரையுமே அவர் அழைச்சிட்டு போறார். ஏன்னா இப்ப நண்பனா போகுனா நண்பன் மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு போக முடியும். அப்போ மாணவனா போனா மாணவன் தான் போக முடியும். தொண்டனா போகுனா தொண்டன் தான் போக முடியும். ஆனா இவர் மகனாக இறைவனை அப்பாவாக ஏத்துட்டார். அதனால பையன் சொன்னா அப்பா எதுவுமே சொல்ல போறது கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரம்பான்னு சொன்னா அப்பா வேணான்னு சொல்ல போறது கிடையாது. அதனால அவருடைய திருமணத்திற்கு வந்த அனைவரையுமே அவர் அழைச்சிக்கிட்டு போயிட்டார். திருநீலநக்க நாயனார், முருக நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், இவங்க 4 பேருடைய குரு பூஜை தான் இன்னைக்கு. அதே மாதிரி இவரும் இறைவன் கிட்ட போனார். வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமிலி அமனோடு தேரரை வாதில் வென்றழி திரு உள்ளமே பாதிமாதனுடைய பரமனே ஞானம் நின் புகழமிக்க வேண்டுதன் ஆலவாயில் உரையும் எம் ஆதியே அப்படின்னு இந்த பாடல் பாடிட்டு இறைவனுடைய திருவடி அந்த ஜோதியில எல்லாரும் போய் சேர்ந்தார்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் பொழித்த புழியர்கோன்கள் போற்றி ஆழிமிசைகள் விதிப்பிணைந்த பிரானடி போற்றி வாழ் திருநாவல் ஒருவன் தொண்டர்பதம் போற்றி ஊழிமொழி திருவாத உரார் திருத்தாள் போற்றி. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மண்ணை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க பாழிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழிவேணியன் அழகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வாழ்கந்தனர் வானவரானினம் வீழ்க தன்புணல் வேந்தனம் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம்.